கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? உபாகமம் 32 15 யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். திவஜனமே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நம்மில் அநேகர் இப்படித்தான் ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். கொழுத்து போய் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். யார் இந்த யசூரன்? அவன் கொழுத்து போய் உதைத்தான் என்று வேதம் சொல்லுகிறதே. என்ன செய்த தேவனை மறந்து விட்டான் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அதே அதிகாரம் 32 11 12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு கழுகு எப்படி தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி செட்டைகளை விரித்து அதை உயர கொண்டு போய் கீழே விடும், ஆனால் ஒருபோதும் சேதம் அடையும் அளவிற்கு அது விடாது. உடனே அது கீழே வந்து தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்ளுமா? இப்படியாய் ஆண்டவரும் நம்மை அநேக நேரத்தில் ஒரு கழுகு எப்படி குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறதோ அப்படித்தான் ஆண்டவரும் சுமந்து கொண்டு போயிருக்கிறார். அநேக நேரத்தில் சில கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே கொண்டு வந்து சில இடத்தில் நாம் இப்படி இருந்தால் தான் இருப்போம் என்று நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தோம். ஆனால் அநேக காரியத்தில் ஆண்டவர் நம்மை உடைத்தாரே. நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து உயர்ந்த இடத்தில் அமர பண்ணினாரே. இன்றைக்கு நம்மிலும் அநேகர் உயர்ந்த இடத்திற்கு வந்தவுடன் ஆண்டவரை நினைப்பதே இல்லை. நம்மை நடத்தினவரை, நமக்கு பழக்குவித்தவரை, நமக்கு ஆலோசனை தந்தவரை நாம் மறந்துவிட்டு அவரை விட முக்கியமான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அவ்வளவாய் அவர்களை பாதுகாத்து வனாந்தரத்திலும் நடத்தி கண்மலையின் தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவர்களுக்கு உண்ணும்படி கொடுத்தார். கற்பாறை என்றால் மிகவும் இனிமையான மற்றும் திருப்தியான உணவு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி எல்லாவற்றையும் அவர்களுக்கு திருப்தியாய் கொடுத்தார். வனாந்திரம்தான், ஒன்றும் இல்லாத இடம்தான். இவர்களை பார்க்கிலும் நல்லவர்கள் இருந்தார்கள் தான். ஆனால் ஆண்டவர் இவர்களை நினைத்து இவர்களுக்கு இப்படிப்பட்ட அநேக சலுகைகளை கொடுத்தார். பசுவின் நெய், ஆட்டின் பால் என்று எல்லாம் சிறந்ததாய் கொடுத்தார். தேவ ஜனமே, இது வெறும் உணவை மாத்திரம் குறிக்கவில்லை, எல்லாவற்றையும் குறிக்கிறது. அதாவது எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி. அதற்கு இவர்கள் தகுதி ஆனவர்களா என்றால் இல்லவே இல்லை. இவ்வளவு அழகாய் ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தவுடன் கொழுத்து போய் ஆண்டவரை விட்டு அவரை அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சில மொழியாக்கங்கள் அவரை இன்சல்ட் பண்ணினார்கள், அதாவது அவரை அவமதித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மில் அநேகர் இப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலிருந்து எடுத்து, பாவ சேற்றிலிருந்து எடுத்து, நம்மை கழுவி சுத்திகரித்து எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. அவரை துதிக்கும்படி வைத்திருக்கிறாரே. நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரே, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரே. அப்படி ஆண்டவர் சிறந்ததை தந்தவுடன் அதை வாங்கி வைத்துக் கொண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு இல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாயோ? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாயோ? அவரை அவமதித்து கொண்டிருக்கிறாயோ? தயவு செய்து இன்றைக்கு மனம் திரும்பு. ஆண்டவரின் எச்சரிப்பு வார்த்தை வருகிறது. ஒரு காலத்தில் ஆண்டவரை தான் நீ நம்பி இருந்தார். ஆகவே தான் ஆண்டவர் உன்னை படிப்படியாய் உயர்த்தி இன்றைக்கு நீ இருக்கிற நிலையில் அவர் உன்னை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீ நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் ஆண்டவருடைய பெயரை சொல்வதற்கே நீ அவமானப்பட்டு கொண்டிருப்பாயானால் தயவு செய்து இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இல்லை என்றால் பரிதவிக்கப்பட்ட நிலையில் போய்விடுவாய். தேவ ஜனமே, ஆனால் இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவரை கொழுத்து போய் உதைத்து விடாதிருங்கள் என்று சொல்ல வந்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் இருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள். கொழுத்து போய் உதைத்தது போதும், அவரை அசட்டை செய்தது போதும், அவமானப்படுத்தினது போதும். அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.